ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பால்மித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th தமிழ் இயல் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இயல் 6ல் ஃபஸ்ட்டு செயல் பாருங்கள், ஒரு வேண்டுகோள். சரிங்களா? ஸோ ஒரு வேண்டுகோளை எழுதியது யாருன்னு பாருங்கள். ஸோ தேனரசன். ஸோ நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா? தேனரசன் பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் பார்த்திங்கன்னா வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் பார்த்திங்கன்னா கவிதைகள் எழுதியிருக்காரு. ஸோ இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஸோ ஆகிய கவிதை நூல்கள் இவர் எழுதியது. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்ன நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய நூல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாட்டு பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். என்னது? கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பது எது? ஒரு அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஒரு படம் வரைகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிற்பிகள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ சிற்பிகளை சிற்பிகளாக ஒரு ஓவியம் வரைகிறீங்கன்னா அந்த பாறை உடைப்பவனின் சிலை வடித்தல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, வியர்வை நெடி வீசட்டும் அதில்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பாறை, அதாவது ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஒரு பாறை சிலை வடிக்கக்கூடிய சிற்பி இருக்கார்ல, ஸோ அவரை நீங்கள் ஓவியமாக வரைஞ்சிங்கன்னா அந்த ஓவியர் செதுக்கும் போது வியர்வை வரும்ல, ஸோ அந்த வியர்வை எப்படின்னா அந்த படத்தில் தெரியணும், அந்த வியர்வை நாற்றம் அந்த படத்தில் வீசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும். என்னது? உழவனின் படத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த ஈரமண் அந்த படத்தில், அந்த ஈரமண்ணோட வாசம் அந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு தாயோட படத்தை நீங்கள் ஓவியனே ஒரு தாயோட படத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த தாய் முகத்தில் குழந்தை மேலே இருக்க பாச உணர்வுகள் தெரிய வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சின்ன மழலை சித்திரமாக பால்மணம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஒரு சின்ன குழந்தையோட படத்தை நீங்கள் வரைகிறீங்கன்னா ஸோ அந்த குழந்தையோட பால்மணம் அந்த படத்தில் தெரியணுன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. ஸோ இந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் இயற்கை பற்றி என்ன வரைஞ்சாலோ, அதாவது ஒரு மலை சிகரங்கள் வரைஞ்சாலோ இல்லை கடல்கள், அதாவது அட்லாண்டிக் கடல் மாதிரி ஒரு சமுத்திர கடல்கள் அலைகளை வரைஞ்சாலும் சரி, அமேசான் காடுகளையே வரைஞ்சாலும் சரி, பள்ளத்தாக்குகளை வரைஞ்சாலும் தோட்டங்கள் வரைஞ்சாலும், அதாவது என்னென்னா அங்கே கண்டிப்பாக மானிடன்னா என்னது? மனித படம் நீங்கள் வரைஞ்சிருக்கணும். ஸோ மனிதன் இல்லாத எந்த படம் அந்த வனப்புமே பார்த்திங்கன்னா உயிர் இல்லாத மாதிரி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காடுன்னு இருந்துச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனையும் வரையணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த பாட்டே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாட்டு பார்த்தாலே உங்களுக்கே புரிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். பிரம்மாக்கள்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படைப்பாளர்கள். நெடினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்றம். மழலைனா என்னதுன்னா குழந்தை. வனப்புனா என்னது? அழகு. பூரிப்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. மேனினா என்னது? உடல். சரிங்களா? பூரிப்புனா என்னது? மகிழ்ச்சி. மேனினா என்னது? உடல். ஸோ ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ புக் பேக் பார்க்கலாமா? மயிலும் வானமும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. ஸோ மயிலும் வானமும் என்னது? வனப்பு தருகின்றன. சரிங்களா? வனப்புனா என்னது? அழகு. ஸோ மயிலும் வானும் வனத்திற்கு அழகு தருகின்றன. அடுத்து பாருங்கள், மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வர வைக்கும். நெடி பார்த்திங்கன்னா தும்மலை வர வைக்கும். மிளகாய் வற்றலின் நெடி நமக்கு தும்மலை வர வைக்கும். அடுத்து பாருங்கள், அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்.
அடுத்து பாருங்கள், வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வனப்பு கூட்டல் இல்லை. என்னது? வனப்பு கூட்டல் இல்லை. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வனப்பு கூட்டல் இல்லை. அடுத்து வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில். ஸோ அடுத்த செயல் பார்க்கலாமா. அடுத்த செயல் பாருங்கள், கீரை பாத்தியும் குதிரையும். ஸோ இந்த பாடலில் என்னென்னா ஒரு பாடல் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கோட மீனிங் பார்த்திங்கன்னா 2 அர்த்தமாக இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த பாடலில் வந்து இரட்டுற மொழிதல்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இரட்டுற மொழிதலுக்கு என்னென்னா, அதாவது ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த பாட்டில் இன்னொரு அர்த்தமும் இருக்கும், அந்த பாட்டுக்கான அர்த்தமும் இருக்கும், அதே மாதிரியான அர்த்தம் இன்னொன்று இருக்கும். ஸோ ஒரு பாட்டுக்கு 2 அர்த்தம் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா இரட்டுற மொழிதல். இதை பார்த்தீங்கன்னா ஸ்லேடேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா. நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணி சரிங்களா. ஸோ இப்போ நூல்வழி பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ இரட்டுற மொழி எழுதியவர் யார்? காலமேக புலவர். ஸோ காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். என்னது? மேகம் பார்த்தீங்கன்னா மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவாராம். ஸோ அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காலமேக புலவர்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட ஒரிஜினல் பேர் என்னது? வரதன். ஸோ அடுத்து பாருங்கள், இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல். இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின நூல்கள். இவரது தனி பாடல்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளனன்னு சொல்கிறாங்க. என்னது? இவரது தனி பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்நூலிலிருந்து ஒரு பாடல் தான் இங்கு வந்து தரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது? இவரது பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ பாடல் பார்க்கலாமா. பாடல் பாருங்கள், கட்டி அடிக்கையால் கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையில் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. ஸோ ஒன்றில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து நம்ம வந்து பாத்தி அமைப்போம்ல. ஸோ அந்த பாத்தி அமைக்கிறதுக்கு என்னது மண்ணெல்லாம் நம்ம வந்து அந்த கட்டிகளெல்லாம் உடச்சிட்டு ஸோ அதை வந்து நம்ம ஒரு கரை மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பாத்தி அமைப்போமா, கீரை பாத்தி அமைப்போமா. ஸோ அந்த அர்த்தம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா குதிரையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி அந்த பாத்திகளாக அமைச்சு வாய்க்காலில் நீர் போகிற மாதிரி அந்த மேடையை அமைச்சு அதை வந்து நமக்கு வந்து கீரை மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. அந்த அது ஒரு அர்த்தம் வரும் கீரை பாத்தியில். ஸோ இன்னொரு அர்த்தம் என்ன வரும்னா குதிரையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது வண்டிகளில் பார்த்தீங்கன்னா குதிரையை கட்டி அடித்து ஓட்டப்படும், கால் மாறி மாறி வந்து அந்த குதிரையோட கால் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பாய்ந்து செல்லுமா. ஸோ எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். ஸோ இக்காரணங்களால் தான் என்னதுன்னா சொல்கிறாங்கன்னா கீரை பாத்தியும் ஏரி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள், ரொம்ப முக்கியம். வன்கீரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளமான கீரை, பரினா என்னது குதிரை, முட்டை போயினா முழுதாக சென்று, கால்னா என்னது வாய்க்கால் குதிரையின் கால், மறித்தல்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த செயல் முடிஞ்சு. ஸோ புக் பேக் பாருங்கள், ஏற்ற பரியாகுமே என்னும் தொடரில் பரு என்னும் சொல்லின் பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்மை கூட்டல் கீரை. ஸோ அடுத்து பாருங்கள், கட்டி கூட்டல் அடித்தல் எப்படி வரும்? கட்டி அடித்தல்னு வரும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ உரைநடை பார்க்கலாமா. ஸோ உரைநடை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசும் ஓவியங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓவியம் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நுழைய முன் பாருங்கள், ஆயக்கலைகள் 64. ஸோ ஆயக்கலைகள் எத்தனை? 64. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆயக்கலைகள் 64 ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டுனா இந்த ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்து விட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். ஸோ நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம்தான்.
ஸோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஸோ ஒவ்வொரு அரங்காக கண்டுகளித்தவாறே சென்று இறுதியில் ஓவிய கூடத்தை அடைகின்றனர். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பார். ஸோ அறிவிப்பு பலகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மணி இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன. அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுவதை கேட்போம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொத்தானை வந்து அழுத்துறாங்க. ஸோ அழுத்தினோடனே என்னது, குகை ஓவியம் பேசுது. ஸோ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், நான் தான் குகை ஓவியம் பேசுகின்றேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினர். ஸோ மனிதர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்களில் தான். சரிங்களா? ஸோ குகை ஓவியங்களில் தான் அவங்க வந்து ஓவியங்களையே வரைய பழகுனாங்க. செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். ஸோ குகை ஓவியங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குமா, கோட்டோவியமாக இருக்குமா. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணுற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியம். சரிங்களா? மண் மற்றும் கடல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கண்ணா இதோ உங்களில் சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா சுவர் ஓவியம். ஸோ சுவர் ஓவியம் பேசுதான். என்ன பேசுதுன்னு பாருங்கள், மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர். ஸோ என்னது, மனிதர்கள் வீடு கட்டினா அதில் பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியங்கள் வந்து வரைவாங்க. அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எங்கெங்கே காணலாமா? ஸோ கோவில்கள், அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களின் மேற்கூரைகளில் வந்து காண முடியும்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா சுவர் ஓவியங்கள். சரிங்களா? சித்தன்ன வாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். ஸோ எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை வந்து சமப்படுத்துவாராம். சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வந்து வரைவர்னு சொல்கிறாங்க. சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும்னு சொல்கிறாங்க. கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கோம் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ சுவர் ஓவியங்கள் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை வரையப்பட்டதாக சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். ஸோ அடுத்து என்னது, துணி ஓவியம் பேச போகுது. துணிகளில் ஓவியங்களை வரையும் முறை என்னதுன்னா பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்திருக்கிறது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிளி. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளி, படம் என பல பெயர்களால் அழைச்சிருக்காங்க. ஸோ துணி ஓவியங்களுக்கு வேறு பெயர்கள் ரொம்ப முக்கியம். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கொண்டு அஞ்சிய காட்சியை பார்த்திங்கன்னா சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்று குறிப்பிடுகின்றனர். ஸோ இதுவும் முக்கியம். ஸோ என்னது, துணி ஓவியங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலம்காரி ஓவியங்கள். பெயரிலும் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வந்து வரைந்து வருகின்றனர். கலம்காரி ஓவியங்கள் எங்கே வரைகிறாங்களாம்? ஸோ இன்னும் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வந்து வரைகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கலம்காரி சாரியே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மணிவா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி பேச போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள் என்னென்ன. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். ஸோ இது எந்த நூலில் இருக்குன்னா நெடுநல்வாடையில் இருக்குது. ஸோ எந்த நூலில் இருக்குது? நெடுநல்வாடையில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல்வாடையில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. ஸோ இது எங்கே இருக்குன்னா மணிமேகலையில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஓலைச்சுவடிகள் பேசுகிறத கேளுங்க. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள்.
ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலான்னு சொல்கிறாங்க. என்னது, தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் இந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை காணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பல முறை அழித்து வருகிறோம். அப்போ ஒரு முறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகளில் நம் முன்னோர் ஓவியம் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி வா, செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்கிறது என்று கேட்போன்னு சொல்லிட்டு செப்பேட்டு ஓவியம் பொத்தானே அழுத்துறாங்க. ஸோ அந்த ஓவியம் என்ன சொல்லுதுன்னா, முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அதுபோல ஒளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வரைகோடுகளாக வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், செடிகொடிகள், பறவைகள், விலங்குகள், குறுகீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளன. எனது ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி எதில் இருக்குதா? பரிபாடலில் இருக்குதா. ஸோ இந்த பாட்டை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும். ஸோ இது எங்கே இருக்குதுன்னா பரிபாடலில் இருக்குது, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே, வா சென்று பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அதாவது மணின்ற பையன் சொல்கிறான் பாருங்கள், தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே, இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும்? ஸோ தந்த ஓவியம்னே ஒரு ஓவியம் இருக்கான், சரிங்களா? நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்களுக்கு தான் என்னது தந்த ஓவியம்னு பேர். முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார்கள். எங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக பயன்படுத்து. ஸோ தந்த ஓவியம் எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா? கேரளா மாநிலத்தில். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கண்ணாடி ஓவியங்கள். ஸோ கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள். ஆனால் அழகிய வண்ணம் ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? கண்ணாடிகளை வரையறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம்னு சொல்கிறாங்க. எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் மிகுதியாக இருக்காங்களாம். எங்கே? தஞ்சாவூரில் மிகுதியாக இருக்காங்களாம். அடடா, ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள். இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஸோ அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவைன்னு கொஸ்டின் கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. ஸோ கண்ணன் தாள் ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான். தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களேன்னு சொல்கிறாங்க. கோட் ஓவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்னது கருத்துப்பட ஓவியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது கருத்துப்பட ஓவியம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்தியா இதழில் இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர். ஸோ கருத்துப்படத்தை தமிழ் ஃபஸ்ட்டு, அதாவது கருத்துப்படன்றது என்னது கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க. பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம். ஸோ தமிழில் முதல்ல அறிமுகமானது என்னதுன்னா கேலி சித்திரம், கருத்துப்படம் தான், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். எங்களுடைய மற்றொரு வடிவமே என்னதுன்னு பார்த்திங்கன்னா கேலி சித்திரம். எங்களுடைய மற்றொரு வடிவம் என்னது? கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். என்னது? மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதை கேலி சித்திரம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸு வேறு பெயர்களை அறிவோம். அதாவது ஓவியத்துக்கு வேறு என்னென்ன பெயர்களெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படம், வட்டிகை செய்தி. ஸோ இதெல்லாம் என்னது ஓவியத்துக்கான வேறு பெயர்கள். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவியம் வரைபவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர்,
ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஸோ இதெல்லாம் என்னது? ஓவியம் வரைபவர். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவிய கூடம், எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கூடத்தை சேர்ந்தவை. அடுத்து பாருங்கள், இன்னொரு தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஐரோப்பிய கால நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ ரவிவர்மா. ஸோ பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் தான் என்னது? கொண்டையராஜு. சரிங்களா? ஸோ கொண்டையராஜு நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். என்னது? கொண்டையராஜு நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நவீன ஓவியம். ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் எதை சொல்கிறோன்னா இதைத்தான் சொல்கிறோம். ஸோ புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை இவர்கள் வரைகின்றனர்னு சொல்கிறாங்க. பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம் சொல்கிறாங்க. பல வண்ண கலவைகளை கொண்டும் எங்களை வரைகிறாங்க. ஸோ இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ புக் பேக் பாருங்கள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது? கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடு கூட்டல் ஓவியம்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. அடுத்து பாருங்கள், கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்னது? துணி ஓவியத்தை தான் கலம்காரி ஓவியம்னு சொல்கிறோம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர்னா செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் துணைப்பாடம். ஸோ துணைப்பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நுழைய முன் பாருங்கள். ஸோ துணைப்பாடம்னா தமிழர் ஒளிர் இடங்கள். ஸோ தமிழர் ஒளிர் இடங்கள்னால் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். ஸோ தமிழர் உருவாக்கியது எங்கெங்கே இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நுழைய முன் பாருங்கள், மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பம் உடையவர்கள். பழமையான நினைவு சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் இங்கே சில காணலான்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்கள்ட்ட ஒரு ஆசிரியர் சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அன்பு மாணவர்களே, புத்தகங்களில் பல வகை உண்டு. கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் ஆகியவை நீங்கள் அறிந்தவை. இது தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் குறித்த கையேடு. இக்கையேடு பார்த்திங்கன்னா அத்தகைய இடங்களை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்நூலகம் பார்த்திங்கன்னா கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக என்னது கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றனன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இங்கு பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளனன்னு சொல்கிறாங்க. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். ஸோ செம்மொழி ஆகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி 1981 தோற்றுவிக்கப்பட்டது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். சரிங்களா? எப்போ தோற்றுவிக்கப்பட்டது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே அமைக்கு? தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில்
இதன் கட்டட அமைப்பு வந்து உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இதோட கட்டட அமைப்பு அங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்குமா. ஸோ அந்த வகையில் வந்து இதோட கட்டட அமைப்பு வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமன்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நூலகம் ஒன்று உள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு வந்து கல்வி கற்கின்றனர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாக்ஸ் பாருங்கள், ஊவேசா நூலகம் எங்கே இருக்குதுன்னா சென்னையில். ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளனன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ் திசை நூலகம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இந்நூலகம் கிபி 1869 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கீழ்திசை நூலகம் எங்கே இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் கன்னிமரா நூலகம். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாருங்கள், 1896 வந்து இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கன்னிமரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் மைய நூலகம் இது கன்னிமரா நூலகம். இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. ஸோ எத்தனானது? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி பார்த்திங்கன்னா இங்கு பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன பாதுகாக்கப்படுகிறதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகின்றன. ஸோ இந்த நூலகத்தில் என்னென்னா மறைமலை அடிகள் நூலகமும் இங்கே வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் வள்ளுவர் கோட்டம் சென்னை. ஸோ திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. எங்கே? கோடம்பாக்கத்தில். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதன் கட்டுமான பணிகள் கிபி 1973 தொடங்கி 1976 வந்து முடிக்கப்பட்டுச்சு. ஸோ 3 வருஷம் கட்டியிருக்காங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவத்தில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போன்ற கருங்கற்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். என்னது? வள்ளுவர் கோட்டம் சென்னை. ஸோ இந்த இது வந்து தேர் போல தான் இருக்கும். அந்த தேரை எது இழுக்கிற மாதிரினா யானை இழுக்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உள்ளது. தேரின் மொத்த உயரம் பார்த்திங்கன்னா 128 அடி. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் வந்து அமைக்கப்பட்டிருக்கான். ஸோ கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் வந்து சிறியனவாகவும் உள்ளனன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ திருவள்ளுவரின் சிலை எங்கே அமைக்கப்பட்டிருக்கான்? தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில். அடுத்து பாருங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்று உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. ஸோ வள்ளுவர் கோட்டத்தில் எத்தனையா? 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக வந்து பொறிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. என்னது? அறத்துப்பால் பார்த்திங்கன்னா கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பாருங்கள் திருவள்ளுவர் சிலை. ஸோ திருவள்ளுவர் சிலை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் வந்து நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கிபி 1990ஆம் ஆண்டு இந்த பணி வந்து தொடங்கியிருக்குது. ஸோ பொதுமக்கள் பார்வைக்காக எப்போ வச்சுருக்காங்கன்னா 2000ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாறையிலிருந்து சிலையின் உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோனா 133 அடியாம். ஸோ இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களையே இது வந்து குறிக்கிறதா சொல்கிறாங்க. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் பார்த்திங்கன்னா 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் இதோட சிலை பார்த்திங்கன்னா 90 அடி உயரம் உடையதாகவும் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறள்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை குறள்? 133 குறள்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள 3681 கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரின் சிலை அமைப்பதற்கு எத்தனை கல் பயன்படுத்தியிருக்காங்களா? 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டதாம். திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுப்பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் உலக தமிழ்ச்சங்கம். ஸோ உலக தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. ரொம்ப முக்கியம். மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் பார்த்திங்கன்னா உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இது சுமார் 87,000 சதுரடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் வந்து கட்டப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. கிபி 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கட்டடம் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டு கிபி 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியம். உலக தமிழ் மதுரை சங்கம் எப்போ திறந்து வைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஸோ 2016ஆம் ஆண்டு. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கு கூடங்கள், ஆய்வரங்கங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவினுற வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஸோ வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றிருக்கு. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறதா சொல்கிறாங்க. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள காட்சி கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளதா சொல்கிறாங்க. ஸோ தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் இதன் சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் தமிழின் பெருமையை வந்து பறைசாற்றி வரதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சிற்ப கலைக்கூடம். ஸோ சிற்ப கலைக்கூடம் எங்கே இருக்குது? பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகராகவும் விளங்கியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் தான். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றிருக்குது. இங்கு மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினால் பூம்புகார் நகரம் வந்து அழிஞ்சிருச்சான். ஸோ இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் பார்த்திங்கன்னா 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு வந்து நிறுவப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சொங்க பாருங்கள் கலைக்கூடத்திற்கு அருகில் பார்த்திங்கன்னா இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் வந்து கவருது. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கன்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்தூண்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள் இலக்கணம். ஸோ என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா தொழிற்பெயரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தொழிற்பெயர்னால் என்னென்னு தான் அந்த பாடத்தில் வந்து படிக்க போகிறோம். உழவர் செய்யும் தொழில் தான் என்னதுன்னா, உழவர் செய்யும் தொழில், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். சரிங்களா? உழவர் செய்யும் தொழில் என்னது? உழுதல். தையல்காரர் செய்யும் தொழில் என்னது? தைத்தல். இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன என்னது? செயல்களின் பெயர்களாக வந்து அமைது. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது ஒரு வினையின் பெயராக அமைவதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். இது பார்த்தீங்கன்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து காட்டாது. தொழிற்பெயர்ன்றது என்னது? எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும்தான் இது வந்து வரும். சரிங்களா? ஸோ தொழிற்பெயர் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்குன்னே சில கீவேர்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பில் கேட்பாங்க. தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், ஸோ முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வந்து இது வந்து 3 வகையாக படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னென்னு பார்ப்போம். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் எதில் முடியுதுன்னு பாருங்கள். தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. ஸோ இந்த கீவேர்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் தொழிற்பெயர்னு. என்னது? தல், அல், ஊ, கை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுன்னா இதை பாருங்கள். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ இந்த இதிலெல்லாம் முடிஞ்சுன்னா இது என்னென்னு சொல்லுவோன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், அந்த தொழிற்பெயர் விகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கீவேர்டெல்லாம் கடைசியில் இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் என்னென்னு வரும்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு வரும். என்னென்னா தல், அல், அம், கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கடைசியாக முடிஞ்சிச்சுன்னா இது வந்து என்னதுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கீவேர்ட் ரொம்ப முக்கியம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிஞ்சாலே தொழிற்பெயர்ன்ற மாதிரி உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தல்னா என்னென்னா தருதல். ஸோ தருதல் கடைசி என்ன முடியுது? தல் முடியுதா? ஸோ அப்போ இது என்ன வரும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூறல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை. ஸோ அதெல்லாம் என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ அடுத்து பாருங்கள் முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் இடி, கொதி என்னும் சொற்கள் பார்த்திங்கன்னா இடித்தல், கொதித்தல் அப்படின்னு வருமா என்னும் சொற்களின் பகுதிகளாகும். ஸோ இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முதல் நிலை என்பர். ஸோ முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது தான் என்னது? முதல் நிலை தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. என்னது? முதல் நிலை பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயராக அமைவது முதல் நிலை தொழிற்பெயர். ஸோ எடுத்துக்காட்டுங்க பாருங்கள். செல்லமாக ஓர் அடி அடித்தான். என்னது? செல்லமாக ஓர் அடி அடித்தான். அடின்றது என்னது? முதல் நிலை தொழிற்பெயர். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். ஸோ இது என்னது? இந்த புகழ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை. இது என்னது? புகழ்ந்தல்னு வருமா? ஸோ அதனால் இது என்னது? முதல் நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் பாருங்கள். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். என்னது? தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடரில் பார்த்தீங்கன்னா பேரு, சூடு ஆகிய சொற்களை இப்போ நல்லா வாசித்து பாருங்கள். பெரு, சூடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு, சூடுன்னு வந்து தொழிற்பெயர்களாக திரிந்து இது வந்து மாறி வருதுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் என்னது? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு விடுனா வீடு, மின்னா மீன், கொல்னா என்னது? கோல், உடன்படுனா உடன்பாடு. ஸோ இதே மாதிரி இங்கே புக் பேக்லேயும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இலக்கணம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த புக் பேக் பாருங்கள். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா எது? படித்தல். பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஸோ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னு பாருங்கள். ஊறு, நடு, வில்லு, எழுதல். ஸோ இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஊறு.
உரு ஊருன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஊருன்றது எதுன்றது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓட்டம். ஸோ ஓட்டம்னா என்ன வரும்? ஓட்டம்ன்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு வரும். ஏன்னா ஓடுதல்னு வரும். சரிங்களா? ஸோ ஓட்டன்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பிடினா என்னதுன்னு வரும்னா முதல் நிலை தொழிற்பெயர். சூடுனா என்னது? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? ஸோ இலக்கணம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து புக் பேக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ டேரெக்டாக எங்கன்னா கலைச்சொல் அறிவும் வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், படைப்பாளர். ஸோ படைப்பாளர்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்பம். சிற்பம்னா என்னது? ஸ்கல்ப்சர். கலைஞர்னா என்னது? ஆர்டிஸ்ட். கல்வெட்டுனா என்னது? இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து கையெழுத்துப்படி. ஸோ கையெழுத்துப்படினா என்னதுன்னா மேன்ஸ்கிரிப்ட்ஸ். மேன்ஸ்கிரிப்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கையெழுத்துப்படி. அழகியல்னா என்னது? அழகியல்னா என்னதுன்னா ஆஸ்டெத்திக்ஸ். என்னது? அழகியல்னா என்னது? ஆஸ்தட்டிக்ஸ். சரிங்களா? அழகியல்னா என்னது? ஆஸ்தட்டிக்ஸ். தூரிகைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை தான் தூரிகைன்னு சொல்லுவோம். கருத்துப்படம். ஸோ கருத்துப்படம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன். குகை ஓவியங்கள்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேவ் பெயிண்டிங்ஸ். குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். ஸோ நவீன ஓவியம்னா என்னது? மாடர்ன் ஆர்ட். ஸோ அடுத்து பாருங்கள், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறளில் ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்திங்கன்னா கல்வியை பற்றி கொடுத்துருப்பாங்க. கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எனது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. கற்றா மட்டும் போதாது, அந்த வழியை பின்பற்றி நடக்க வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஸோ எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு பார்த்திங்கன்னா 2 கண்கள் மாதிரின்னு சொல்கிறாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறுமா, அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த குறள் பாருங்க. தெரிந்து செயல் வகைன்ற அதிகாரத்திலிருந்து எடுத்திருக்காங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? நம்ம செய்யக்கூடாத செயல்களை செஞ்சாலும் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டுட்டாலும் நமக்கு என்னது? தீமை உண்டாகுமா. ஸோ அடுத்து பாருங்கள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையுமே நன்கு நம்ம செஞ்சுட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் தொடங்க வேணும். தொடங்கிய பின் அதை எண்ணி பார்ப்பது குற்றம்னு சொல்கிறாங்க. ஒரு செயலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள நிறை குறைகள்லாம் யோசித்து செய்யணும். சரிங்களா? இறங்கினதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அடுத்த குறள் பாருங்கள். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் ஒருவருடைய பண்பை ஆராய்ந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை கூட நமக்கு என்னது? நன்மை செஞ்சாலும் அது நமக்கு தீமை தான் சேரும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். கற்றந்தழால். ஸோ இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள. ஸோ காகம் பார்த்திங்கன்னா தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தார கூவி அழைத்து உண்ணுமா. அத்தகைய பண்பு உரியவர்களிடமே செல்வமும் சேருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். மடியின்மை அதிகாரம். ஸோ மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் பார்த்திங்கன்னா சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றிடுவர்னு சொல்கிறாங்க. என்னது? துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றிடுவாராம். ஸோ அவ்வளோதான், 10 குறளும் முடிஞ்சு.
அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் பாருங்கள். டேஸ் தீமை உண்டாகும், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பது தான் என்னது நமக்கு வந்து தீமை உண்டாகும்னு சொல்கிறாங்க. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாதுன்னா சோம்பல் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னா கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கற்றனை தூறும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் கற்றனை தூறும், இப்படிதான் பிரியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கற்கும் முறை என்ன வரும்? ஸோ உயிர் கண்கள், விழுச்செல்வம், எண்ணித்துணிக. ஸோ எண்ணித்துணிகனா என்னது செயல் வரும். எண்ணித்துணிக, கரவா கரைந்துண்ணும். ஸோ என்னது கரவா கரைந்துண்ணும். கற்கும் முறை என்ன வரும்? கற்கும் முறை பார்த்திங்கன்னா பிழை இல்லாமல் கற்றல் வரும். உயிர்குணங்கள் என்னென்னது? எண்ணும் எழுத்தும் என்னது உயிர்குணங்கள். விழுச்செல்வம், ஸோ என்னது விழுச்செல்வம். கரவா கரைந்துண்ணும் காகம் வரும். எண்ணித்துணிக செயல் வரும். விழுச்செல்வம் கல்வி. சரிங்களா? விழுச்செல்வம் என்னது கல்வி வரும். ஸோ அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு வந்து இயல் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயல் 7 வந்துடும். இன்னும் 3 இயல் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயல் 7 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.